வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் ஒரு புதுசாக ஒரு ரைஸ் பண்ணி காட்டுறேன். ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ரைஸும் பன்னீர் வச்சு ஒரு கிரேவியும் செஞ்சு இன்றைக்கி லஞ்சு கட்டலாம். பாருங்கள், ஸ்வீட் கார்ன் ரைஸுக்கு தேவையான பொருட்கள். ரைஸ் வந்து ஒரு 1/4 கிலோ. இது வந்து 2 பேருக்கு உண்டான அளவு. இது ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 100 ஸ்வீட் கார்னு, 4-5 தழை புதினா, 1 ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பன்னீர் மசாலா பண்ணலாம். பன்னீர் வந்து ஒரு பன்னீர் வாங்கி பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி சிறிதளவு. 50 கிராம் பன்னீர், 100 கிராம் பன்னீர் வாங்கி பாதியை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 50 கிராம் இங்கே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்வீட் கார்ன் ரைஸும் பன்னீர் மசாலாவும் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை தண்ணியில் போட்டுட்டு பன்னீருக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி முதல் ஊற வச்சிடலாம் கொஞ்சம். இது வந்து பாஸ்மதி ரைஸு, அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இந்த நெய் வந்து 1 ஸ்பூனை வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாம். ரைஸ் ஒரு பக்கம் தாளிக்கலாம், பன்னீர் வந்து ஒரு பக்கம் பண்ணலாம். இப்போது எண்ணெய் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இவருங்க பன்னீரை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் இப்படி கழுவிடலாம். இப்போ பாருங்கள், சோம்பு போட்டுடலாம். இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இந்த சாதத்துக்கு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் போட்டுடலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த புதினா போட்டுட்டேன். ஒரே 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க வந்து மத்தியானத்தில் வந்து லஞ்சுக்கு கட்டி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. அதனால் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் வந்து அரைச்சி கூட விடலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் போட்டுடலாம். அடுப்பு ஹையில் வச்சுக்கோங்க.
1/4 கிலோ அரிசினா 1.5 டம்ளர் அரிசி. இப்போ நான் அந்த 1.5 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் மஞ்சள்தூள் போட்டுடலாம். இப்போ வந்து கரம் மசாலா தூள் போட்டுடலாம். சால்ட் வந்து நல்லா தட்டி 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். தனியாத்தூள் போட்டாச்சு. இதே நம்ம சப்பாத்தி பண்ணுறதுனா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி பண்ணலாம். இது ரைஸுக்குன்ற தொட்டு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். நான் இப்போ செய்கிறது எல்லாமே 2 பேரோட அளவு தான். இதிலேருந்து நீங்கள் 4 பேருக்கு எவ்வளோ செய்யணும், 6 பேருக்கு எவ்வளோ செய்யணும், 5 பேருக்கு எவ்வளோ செய்யணுன்ற அளவு அப்படியே கூட்டிக்கங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இது ப்ரெஷர் வரட்டும், அப்புறம் வெயிட் போடலாம். இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம இங்கே உள்ளதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம இதெல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அடுத்து கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்ட அந்த வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதனால் இப்போ பாருங்கள், ப்ரெஷர் வருது, வெயிட் போட்டேன். நல்லா இந்த தண்ணி வற்றி கிரேவி மாதிரி வரட்டும். இதுக்கு நடுப்புற வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு விசில் வந்துருச்சு. ஏன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றதுட்டு ஒரு விசில் போதும். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம பன்னீர் போட்டுடலாம். இதுக்கு நடுப்புற இன்னொரு சவுண்டு வந்ததுன்னா நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே போட்டோம்னா ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும். பாருங்கள், இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் வந்து ப்ரெஷர் அடங்கட்டும். அடங்கினோடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் அடங்கிடுச்சு. அது கொஞ்சம் அடங்கட்டும். அதுங்காட்டி நம்ம டிஃபன் பாக்ஸை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு துணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது 2 பேருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க போகிறேன்.
ரொம்ப போட்டு அழுத்திடாதீங்க, இப்படி லைட்டாக கட்டினா போதும். பாருங்கள், மேலே வந்து நல்லா க்ளீனாக தொடச்சிருங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஏதாவது ஒரு பழம், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது ஒரு பழம். இப்போ பாருங்கள், லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.